தேங்க்யூ கிஷோர். ஏ மனோஜ் என்ன பேசுகிற புரியல. ஃபேக் ஐடி பேமானி என்னடா? இருக்கான் ஒரு ஒரு ஃபேக் ஐடி பேமானி இருக்கான். ஏன்டா என் நிலாவா கடாயில் போட்டு வறுத்து பாருங்க, அப்படி போடணும். அதே தான் கண்டிப்பாக சிலம்பு. அவன் கண்ணு ரெண்டு பிடிங்கி கேட்கிட்டு வேணாம், நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்தா விளையாடிட்டு இருப்பாங்க. அதான் சொல்லி வாங்கப்பா அசோக்கு, எப்படி இருக்கீங்க? ஒர்க்லாம் எப்படி போகுதுப்பா? நல்லா இருக்கியா டாடி? ஜேகே வீட்டில் 2 குட்டீஸ் இருக்குல்ல, அவங்க விளையாடுவாங்கல்ல. நாளைக்கு என்னத்தான் ஏன் பண்ணுவேன் பார்க்கலாம். வெயிட் ஃபார் யூ. சரி, இப்பயே ஸ்டார்ட் பண்ணுப்பா. நீ அடுத்த கமெண்ட்டே பிளாக் ஆகிடுவேன், பரவாயில்லையா? ஓ, சரண்யா இருக்காங்க ரெடியா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அக்கா கேட்குற நேரம் கோச்சிக்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் எல்லாம் தூங்க மாட்டிங்களா? இந்த லைவுக்காக எத்தனை நாள் முழிச்சு இருப்பீங்க தெரியாமல் தான் கேட்குறேன். கரெக்டான கேள்வி தான்ப்பா கேட்குறேன். ஸ்னேகா நிகாந்தரனா என்ன பேர்? அது நாகேந்திரன். கரெக்டு, ஸ்னேகா நாகேந்திரன். ஏப்பா இதெல்லாம் கமெண்டாக போகிறதுக்கு நீங்கள் முடிச்சுக்கிட்டு போட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? நான் கேட்குறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் தெரியாமல் கேட்குறேன். இதே கமெண்ட்டை நீங்கள் இருக்கிற லைவ்லாம் போகிறீங்களா, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? இல்லை உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்லை நீங்கள் எத்தனை நைட்டு முடிச்சு இது மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவங்கவுங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகணும், அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? நீங்கள் போங்க, நீங்கள் மூடிட்டு நீங்கள் போய் படுங்க, போங்க. என்னது பூர்ணாவா? பூர்ணா தானே போட்டுறீங்க, கரெக்டு தானே? ஹாய், பேசலாம் காவியா. பேசுங்க காவியா கிட்ட பேசுங்க. பிரியா, எனக்கு அந்த கேள்விக்கெலாம் பதில் தெரியாது, வேறு யாரையும் கேட்டுக்கங்க. டைம் இருந்தால் பதில் வாங்கிக்கோங்க. ஓ யா, ఏమది టైం నెట్వర్క్ షిఫ్ట్ అవుతుంది కదా, దాని నుంచి. அதை சொல்லுங்க அண்ணன். ஒரு நீங்கள் தான் பாயிண்டாக பேசுகிறீங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க கையில் ஃபோன் வாங்கி நம்ம கஷ்டப்பட்டு காசு போட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம், நம்ம சிம் கார்டு நம்ம சார்ஜ் போடுறோம், நம்ம ஒய்ஃபை போட்டிருக்கோம், நம்ம ஃபோனில் நம்ம பார்த்து லைவ் போடுறதுக்கு இவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? லொடுக்கு பாண்டிங்களா? காலை உடைச்சி அடுப்பில் வச்சு வறுத்து கொடுத்துருவேண்டா குங்காங்கோ. லீவ் பஞ்சாப். ஓ ஓ, வந்துட்டான் காவி கவின்னு. ஏன்டா தொடப்பக்கட்டா? என்னடா ஃபேக் ஐடி? ஓ ஓ, அப்படியாப்பா, சூப்பர் ரியா. போடலாம், வெளியில் போடா. பேர் என்ன? காளி ஷீலா, என்ன பேரோ தெரியாது. போடலாம், வெளியில் போ. எதுக்கு என் லைவில் இருக்கேன்? ஓ, 5th சென்னை வரீங்க. ஓகே ஓகே டாடிமா. அந்த சீதா இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க ஒருத்தர் அசோக் பில்லர் சொல்லுவாங்கள்ல, அவர் வந்திருக்கார் சென்னை. எப்போ 5th இங்கே வராராம் சென்னைக்கு ஒர்க்கில். சரண்யா இருக்கீங்களா? போயிட்டீங்களாடா? அசோக் உங்களை தான் கேட்குறாங்க. எம்எஸ்எஸ் பிரியா இருக்கியா லைவில்? அதை எந்த லைவ் போனாலும் இதை அக்கா கேட்குறாங்க. நம்மளை கேட்டால் நம்மளை பேடு திட்டுறாங்க. நமக்கு பேச தெரியும், ஆனால் இது ஒருத்தவங்க அவங்க பேசுனா பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே நம்ம கூடாது. கரெக்ட். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க. நல்லா கமெண்ட் மட்டும் படிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ ஆஸ்கர் சேனல், தேங்க்யூ ஸோ மச். ஏண்டா வரீங்க? போய் தொலைங்கடா அந்த பக்கம். நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏண்டா அது ஃபேக் ஐடிடா டேய் சுதாகர், அது ஃபேக் ஐடிடா. காவியாவும் இல்லை கவியாவும் இல்லைடா, ஃபேக் ஐடிடா அது. அவனே ஒரு ஃபேக் ஐடி கமனாட்டி. அவன் பேர் வந்து காவியா மஞ்சியா பச்சையான்னு வச்சுன்னு வந்திருக்கான்.